அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு நடக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் மேட்ச் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து நம்ம கணிச்சிருந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அன்ஷூர் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். பட் இருந்தாலும் ஏன் அன்ஷூர்னு சொன்னேன்னா, அதே மாதிரி ஜோதிடத்துல ரெண்டு கிரகத்துக்குமே அதாவது ரெண்டு டீமோட கிரகமுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதனால நம்ம கொடுத்தோம். பட் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு டீம் கொடுக்கணுமே சொல்லி நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்த்தப்போ ஜிடி பிளேயர்ஸ் தான் அதிகமான வாய்ப்பு இருந்தது. அதனால நம்ம ஜிடின்னு சொன்னோம். அதே மாதிரியே நடந்திருந்தது. நம்ம நிறைய பேர் நல்லா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. தனிப்பட்ட முறையில் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுறீங்க. பட் அதை அப்படியே நீங்கள் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் பண்ணீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்காரிதம் டெவலப் ஆகும். நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சுட்டு வாங்க. நீங்கள் புதுசாக நிறைய நம்ம சேனல்ல இருந்து லாபங்கள் பெறணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் புது சேஞ்ச் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த சேஞ்ச் உங்களுக்கு புரியுதா இல்லையா, இல்லை உங்களுக்கு புரியறதுக்காக நான் பண்ண முயற்சி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? இந்த மேட்சை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நேத்தே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த நோட்டபிள் கேட்டகரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை தான் ஒரு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம எப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்து டக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டா எனக்கு சொல்ல முடியல. அதனால ஏன்னா நம்ம எல்லா பிளேயர்ஸையும் பாக்குறப்போ எல்லா பிளேயருமே நல்லா விளையாடுவாங்க இன்னைக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தேவை 11 பிளேயர் தான். நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு நான் 11 பிளேயர் சொல்றான்னு பாப்பீங்க. சொல்லலைன்னா டக்குன்னு அப்படியே வெளியில போயிருவீங்க. பட் நீங்க கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு தங்க முட்டை போடுற ஒரு வாத்து. ஓகேவா? நீங்க கொஞ்சம் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம். அதுக்கு எல்லாமே நான் உழைப்பு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தர மாட்டேங்கிறீங்க. நான் திரும்ப உழைப்பு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு கேட்டகரியில டீமை போடணும். எப்படி அப்படின்னா, இப்ப நான் நோட்டபிள்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வச்சு ஒரு டீம் போடணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு 19 ரூபா 25 ரூபா செலவு பண்ணி நீங்க ஒரு நம்ம சொல்ற நோட்டபிள் பிளேயர்ஸ் வச்சு டீம் போடணும். அப்புறமா சென்சேஷனல் வச்சு ஒரு டீம் போடணும். நம்ம கேட்டகரி பிரிச்சிருக்கோம். நான் இதை உங்களுக்கு அப்படியே வீடியோல சொல்றேன். ஓகேவா? நேத்து நான் லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன். நீங்க லைவ் நான் வரணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா யாருமே நீங்க ஃபுல் வீடியோ பாக்குறது இல்லை போல. அப்படியே ஓட்டி ஸ்ட்ரைட்டா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கிளம்பிடுறீங்க போல. நம்ம நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் வீடியோக்குள்ள சொல்லுவோம். நீங்க கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தமா போனமான்னு இல்லாமல் வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும். நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? ஓகேவா? சரி, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். இன்னைக்கு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இது 20வது மேட்ச். ஏப்ரல் 7ஆம் தேதி 7:30 மணிக்கு மும்பையில் நடக்குது. அதனால இது மும்பை ஹோம் கிரவுண்ட் மேட்ச். நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணனா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா டெலிகிராம் சேனல் அப்படியே கூகுள் லென்ஸ் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உள்ள போகும். நீங்க இப்போ இந்த வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்ம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோல என்னென்ன சொல்ல போறோம் அப்படின்னா, எந்தெந்த பிளேயரை நீங்க நம்பி ட்ரீம் 11ல எடுக்கலாம், டாஸ் யாரு ஜெயிக்க போறா, வின்னர் யாரு அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாருமே எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்குவாட்ல இருக்கவங்கள பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் ஸ்குவாட்ல இருக்காங்க. ஓகேவா? ஸ்குவாட் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, பிளேயிங் 11 தான். இருந்தாலும் நம்ம பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் நீங்க ஆர்சிபியும் சரி மும்பை இந்தியன்ஸும் சரி திடீர்னு ஒரு 2-3 பிளேயர்லாம் மாத்துறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம இவங்க தான் பிளேயிங் 11 அறுதிட்டு சொல்லிட முடியாது. அதனால நம்ம நம்ம ஒரு அனுமானத்துல பிளேயிங் 11 இவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கோம். நான் அதை சொல்றேன். ஓகேவா? இப்போ புதுமையான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ். நீங்க தனியா செக்ரிகேட் பண்றதுக்கு பதிலாக நானே உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்றேன். இந்தந்த பிளேயர்ஸ் இந்தந்த கேட்டகரியில வராங்க அப்படின்னு சொல்லி. நம்ம கிட்ட என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னா, சென்சேஷனல் இருக்கு, அப்புறம் டேலண்ட் ஃபுல்லுன்னு ஒரு காம்பினேஷன். இதெல்லாம் நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணா ஒரு இதுலையும் அப்படியே ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ சென்சேஷனல்னு ஒரு கேட்டகரியில ரியான் ரிக்கில்டன் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் நல்லா விளையாடுவார். மும்பை இந்தியன்ஸ்ல விக்னேஷ் புத்தூரும் சென்சேஷனலா தான் வருவார். இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, நாளைக்கு விக்னேஷ் புத்தூரை பிளேயிங் 11 கொண்டு வந்தாங்க அப்படின்னா நீங்க அவரை டீம்ல எடுக்கலாம், சென்சேஷனல் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறனால. ஸோ இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க ஆர்சிபில டிம் டேவிட்டும் புவனேஸ்வர் குமாரும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உங்களோட ட்ரீம் 11 டீம்ல சென்சேஷனல் பாதி, அப்புறம் டேலண்ட் பாதி, அப்புறம் ஃபேர் பிளே பாதி, அப்புறம் நோட்டபிள் பாதி, அப்புறம் எஃபெக்டிவ் பாதி, இந்த மாதிரி நீங்க நான் என்னென்னலாம் கொடுக்குறோனோ அதை அப்படியே நீங்க அப்படியே ஒரு ப்ராபபிலிட்டி பெர்முடேஷன் காம்பினேஷன்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க டீம் ஜெயிப்பீங்க. உங்களுடைய ட்ரீம் 11 டீம் ஜெயிக்கும். நீங்க தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்க.
உங்களுக்காக நிறைய உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க தான் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க, போங்க. சரியா? இன்னைக்கு சென்சேஷனல் டீம்ல அதுவும் பிளேயிங் 11 முதற்கொண்டு பிரிச்சு கொடுத்துருக்கேன். முன்னெல்லாம் வந்து பிளேயிங் 11 அதாவது ஸ்குவாட்ல இருக்க எல்லாருக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுப்போம். இப்போ நம்ம பிளேயிங் 11 தனியா பிரிக்கிறோம், நான் பிளேயிங் 11 தனியா பிரிக்கிறோம். நீங்க அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு சென்சேஷனல்ல வந்து ரியான் ரிக்கில்டன், அப்புறம் விக்னேஷ் புது ஃப்ரம் எம்ஐ, அவங்க வந்து நல்லா இருக்காங்க. அப்புறம் வந்து டிம் டேவிட்டும் புவனேஸ்வர் குமார் ஃப்ரம் ஆர்சிபி, இவங்கெல்லாம் வந்து சென்சேஷனல் பர்ஃபார்மன்ஸ். எஃபெக்டிவ் பிளேயர்ஸ்ல வந்து மும்பை இந்தியன்ஸ்லேருந்து வில் ஜாக்ஸும் அஸ்வானி குமார், இவங்க 2 பேருமே வந்து நல்லா விளையாடுவாங்க. பட் சந்திராஷ்டமா ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுக்கோங்க, இவங்க வந்து ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சந்திராஷ்டமானா லைட்டாக ஃபிளாப் ஆவாங்க, ஓகேவா? அப்புறம் ஆர்சிபிலேருந்து விராட் கோலி எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் வந்து யூ கேன் ட்ரை வித் வேரியஸ் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ், அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அடுத்ததான் அபோவ் ஆவரேஜ் பிளேயர்ஸ், இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா லைக் வந்து 60-40, நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் இல்லையா, 50-50 அந்த கேட்டகரி இப்போ 60-40 மாறிடுச்சு. ஹர்திக் பாண்டியாவும் ரஷிக் சலாமும், ஓகேவா? மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ஹர்திக் பாண்டியா, ரஷிக் சலாம் வந்து ஆர்சிபிலேருந்து, இதெல்லாம் பிளேயிங் 11 கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த டேலண்ட்ஃபுல் பிளேயர்ஸ், இதில் வந்து எப்படின்னா சூரியகுமார் யாதவ், அப்புறம் வந்து தீபக் சஹர், மும்பை இந்தியன்ஸ்லேருந்து 2 பேருமே வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர். இப்படிங்கிறப்போ இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் இன்சைட்ஸ்லாம் தரும். நீங்கள் இதை வந்து இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பட் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 வீடியோ ஆகலாம். ஏன்னா இதை நான் பிபிடி போகிறதுக்கே எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்தது. இருந்தாலும் உங்களுக்காக புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் தான் வேணுமா, இல்லை வந்து உங்களுக்கு பழைய மாதிரி இருந்தது அதே வேணுமான்னு சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி பிபிடி போட்டு ரெடி பண்ணுறேன். டேலண்ட்ஃபுல் பிளேயர்ஸ் இந்த கேட்டகரியில் சூரியகுமார் யாதவ், தீபக் சஹர், இவங்க 2 பேர் வருவாங்க. நோட்டபிள் பிளேயர், இன்னைக்கு திலக் வர்மாவை நீங்கள் கேப்டனாகவே போடலாம், அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிற மாதிரியே சொல்லலாம். ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் திலக் வர்மா, ஹி வில் பி பிளேயிங் குட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நோட்டபிள் பிளேயர்ஸ்ல திலக் வர்மா வருவார். ஃபேர் பிளேன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காம்பினேஷன்ல நமந்தீர் வருவார். இப்போ நீங்கள் இதுலேருந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு 13 பிளேயர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 13 பிளேயருமே நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா லைக் நீங்கள் வந்து ட்ரீம் லெவலில் ஒரு ஒரு கணிசமான ஒரு தொகையை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், ஓகேவா? இதுக்கப்புறம் ஃபேர் பிளேல நமந்தீர் சொல்லிட்டேன்னா, இப்போ பிளேயிங் லெவல் முடிஞ்சாச்சு. இப்போ இதில் இல்லாதவங்களாம் ஃப்ளாப் பிளேயர்ஸ்னு எடுத்துக்கலாம், அதையும் நான் தனியாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனால் நான் பிளேயிங் லெவலில் சப்போஸ் வந்து சப்ஸ்டியூட்டாக உள்ளே கொண்டாடுறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் எடுத்துக்கணும்ல. அதுக்கு சொல்கிறதுக்கு என்னன்னா, இன்னைக்கு ராபின் மின்ஸ் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் நல்லா விளையாடுவார். பெவன் ஜேக்கப்ஸ், அப்புறம் கார்பின் பாஸ், ஜஸ்பிரீத் பும்ரா, இவங்கெல்லாம் வந்து மும்பை இந்தியன்ஸ்லேருந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே கேட்டகரி வைஸ் பிரிக்கணும் அப்படின்னா இது வந்து பக்கத்துலேயே பெர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருப்பேன். ஃபேர் பிளே, நோட்டபிள், அப்புறம் வந்து ஜஸ்பிரீத் பும்ராலாம் உள்ள வந்தாருன்னா நீங்க டீம்லயே எடுத்துக்கலாம், உங்க ட்ரீம் 11 டீம்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததா முஜிபுர் ரஹ்மான் எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அர்ஜுன் டெண்டுல்கர் எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆர்சிபில இருந்து லுங்கி இடி, ப்ரோ ரொமாரியா ஷெப்பர்ட், ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸே இருக்கும் ரொமாரியா ஷெப்பர்ட் கிட்ட இருந்து. அடுத்ததா ஸ்வப்னில் சிங் ஃப்ரம் ஆர்சிபி, இவருமே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நான் பிளேயிங் லெவன்ல இருந்து சப்ஸ்டியூட் கொண்டு வந்தாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் நல்லா விளையாடுற பிளேயரை வந்து நம்ம சொல்லியாச்சு. அடுத்ததா டீம் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்ல பிளேயர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு நல்லா விளையாடுவாங்க. அதாவது எப்படின்னா நம்ம அனுமானிக்கக்கூடிய பிளேயிங் லெவன் கொடுத்துருக்கோம் இல்லையா, போன மேட்சுக்கு யார் யாரெல்லாம் பிளேயிங் லெவனோ அதை வச்சு நான் எடுத்திருக்கேன். அப்படிங்கிறப்போ இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்து எல்லா பிளேயருமே நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது போக பிளேயர் ப்ரெடிக்ஷன்ஸ்ல நீங்க ஒரு டீம் எனக்கு கன்ஃபியூஷனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எது நம்ம 4th மெத்தடா ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் இருப்போம், அதுல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல எடுத்துக்கலாம். பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ்ல எல்லா பிளேயருமே நல்லா விளையாடுறாங்க. ஆர்சிபில சற்று கம்மியான பிளேயர்ஸ் தான் வராங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா 4 பிளேயர்ஸ் வராங்க, இதுல ஒரு 9 பிளேயர் வராங்க. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் மேல கூட நீங்க வந்து வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போகலாம். மும்பை இந்தியன்ஸ் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேவா? இது பாருங்க, உங்களுக்காக கிராஃப் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி நீங்க தான் ரெஸ்பான்ஸை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க, நம்ம சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? அடுத்ததா நம்ம வந்து ஃப்ளாப் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளார போவோம். இவங்கெல்லாம் நாட் ரெக்கமெண்டட். இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மா, மிச்சல் சாட்னர், அப்புறம் வந்து ட்ரெண்ட் போல்ட், சத்யநாராயண ராஜு, அப்புறம் வந்து ராஜ் பாவா, கரண் சர்மா, இவங்கெல்லாம் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து பெருசா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வராங்க அப்படின்னு. மிச்சல் சாட்னர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு
ஹீஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறப்போ அவரெல்லாம் நீங்கள் இதுல இருந்து எடுத்துக்க வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த பார்ட் 2 இவங்க ஃபிளாப் பிளேயர்ஸ்ல ரீஸ்டாப்லி, கிருஷ்ணன், ஸ்ரீஜித் ஃப்ரம் எம்ஐ இவங்கெல்லாம் வேணாம். ஆர்சிபில இருந்து தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிடார், குருணால் பாண்டியா, ஃபில் சால்ட் இவங்கெல்லாம் வேண்டாம். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பிளேயர்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ். இன்னிங் ப்ரிடிக்ஷன்ஸ்லையும் இதே மாதிரி ஒரு முடிவு வந்தது. இப்போ அவங்க செகண்ட் பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிடார், குருணால் பாண்டியா, ஃபில் சால்ட்னு சொல்றேன்னா, அப்படின்னா நீங்க வந்து ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் எடுக்குதுன்னா நீங்க உங்களுக்கு எடுத்துக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு எஸ்ஆர்எச் மேட்ச்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட இந்த அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இவங்களுக்கு யாருக்குமே அவங்க பேட்டிங் பண்ண டைம் சரியில்லை அந்த ஜாதக நேரத்துக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம அதை வேணாம்னு சொல்லியிருப்போம். அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்க இந்த வீடியோ உட்காந்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா ட்ரீம் லெவன்ல நல்லா பிரைஸ் அடிக்கலாம். ஆனா நீங்க எல்லாருமே வந்து எனக்கு 11 பேரை கூடு, நான் கண்மூடித்தனமா எதுவுமே யோசிக்காம நான் பாட்டு அப்படியே பிளைண்டா போடுறேன், எனக்கு காசு வரணும், அப்படி இல்லைன்னா நான் வந்து ப்ரிடிக்ஷனை சொன்னவங்கள நான் திட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுடைய ஒரு அறியாமையை தான் காட்டுது. நீங்க கொஞ்சமா உழைங்கண்ணே நிறைய. ஏன்னா நான் உங்களுக்காக நிறைய உழைச்சிட்டேன், நீங்க வந்து கொஞ்சமா உழைச்சிட்டாவே போதும். நீங்க வந்து அழகா டீம் எடுத்துட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் நான் எடுத்து கொடுக்குறேன் ப்ரெடிக்ஷன். பொறுத்து இருந்து பாருங்க. ஸோ தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிடார், குருணால் பாண்டியா, ஃபில் சால்ட் இவங்கெல்லாம் வந்து ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபிளாப் ஆவாங்கிற அந்த மாதிரி காட்டுது. அப்புறம் ஜோஸ் ஹெசில்வுட், சுயான் சர்மா, எஸ் டயால், லியான் லிவிங்ஸ்டன், அப்புறம் வந்து ஸ்வஸ்திக் சிக்காரா, நுவான் துஷாரா, கிட்டத்தட்ட ஆர்சிபியில் இருக்கிற ஒரு 9 பிளேயர் ஃபிளாப் ஆகுறாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு 4 பிளேயராவது ஃபிளாப் ஆயிட்டாங்கன்னா ஆர்சிபி வந்து கிட்டத்தட்ட தோக்குற மாதிரி நிலைமையில தானே போகும். ஸோ எனக்கு என்னமோ இது இந்த மாதிரி தான் புரியுது, இந்த மாதிரி புரிதல தான் காட்டுது. அப்புறம் ஆர்சிபியில் மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே, ஜித்தேஷ் சர்மா, அப்புறம் வந்து ஜாக்கப் பெத்தல் இவங்கெல்லாம் வந்து பெருசா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. ஜித்தேஷ் ஸோ ஜித்தேஷ் சர்மா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஜேக்கப் பெத்தல் இவங்களுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஃபிளாப் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரிக்கு வருவோம். இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா ப்ராமிசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. சூரியகுமார் யாதவும் ப்ராமிசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். திலக் வர்மா ப்ராமிசிங்கா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. தீபக் சஹர், அப்புறம் வந்து ராபின் மின்ஸ், ஸோ இந்த 5 பேர். அப்புறம் ஜஸ்பிரித் பும்ரா பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா அவங்களும் ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரி வருவார். ரஷிக் சலாம் அவங்களுமே ப்ராமிசிங் பிளேயர்ல வருவார். லுங்கி இடி ப்ராமிசிங் பிளேயர்ல வருவார். ரொமாரியா ஷெப்போர்டு வருவார். அப்புறம் ஸ்வப்னில் சிங். ஸோ இவங்கெல்லாம் வந்து ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரி. ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் மிக்சட் காம்பினேஷன்ல போட்டு டீம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுடைய டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவேன். அடுத்ததா இப்போ இது வரைக்கும் நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு. எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்போ நாம வந்து இன்னிங் சைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்னிங் சைஸ் ப்ரெடிக்ஷன்ல பார்த்தீங்களா, ஹர்திக் பாண்டியா ப்ராமிசிங் பிளேயர்னு சொல்லியாச்சு. இது போக இன்னிங் சைஸ் ப்ரெடிக்ஷன்ஸுமே 2 இன்னிங்ஸுமே ஹர்திக் பாண்டியா நல்லா விளையாடுறப்ப ஹர்திக் பாண்டியாவை நீங்க மிஸ் பண்ணாம உங்க டீம்ல எடுங்க. ஓகே, அடுத்ததான் ரோஹித் சர்மா செகண்ட் பேட்டிங்காக மட்டும் எடுங்க. அதாவது மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ரோஹித் சர்மா எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுக்க வேண்டாம். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நீங்க எடுக்கலாம், செகண்ட் பேட்டிங்னா எடுக்க வேண்டாம். மிச்சல் சாட்னர் செகண்ட் பேட்டிங்னா இருந்தால் எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுக்க வேணாம். நமந்தீர், வில் ஜாக்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுக்கலாம், செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுக்க வேணாம். ரியான் ரிக்கில்டன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் எடுக்கலாம், செகண்ட் இன்னிங்ஸ்னா எடுக்க வேண்டாம். அஸ்வானி குமார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா எடுக்கலாம், செகண்ட் இன்னிங்ஸ்னா எடுக்க வேண்டாம். தீபக் சகர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா எடுக்கலாம், செகண்ட் இன்னிங்ஸ்னா எடுக்க வேண்டாம். ட்ரெண்ட் போல்ட், விக்னேஷ் புத்தூர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா வேணாம், செகண்ட் இன்னிங்ஸ்னா எடுத்துக்கலாம். ராபின் மின்ஸ் வந்து இன்னைக்கு ஃபுல் டே நல்லா தான், அதாவது இந்த 2 இன்னிங்ஸுமே நல்லா தான் விளையாடுவாரு, எடுத்துக்கலாம். சத்யநாராயண ராஜு வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாரு. பெவன் ஜேக்கப்ஸ், கார்பின் போஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. ராஜ் பாவா செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாரு. ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாரு. கரண் சர்மா செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாரு. முஜிபுர் ரஹ்மான் அப்படியே ஆப்போசிட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாரு. ரீஸ் டாப்லி, அப்புறம் கிருஷ்ணன், ஸ்ரீஜித் இவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. அர்ஜுன் டெண்டுல்கர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாரு. தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிடார், டிம் டேவிட். அதாவது ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா உங்க டீம்ல தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிடார் வேணாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட்லேயே விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 20-25 ரன் எடுத்துட்டு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்னா நீங்க நம்பி எடுக்கலாம். ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா நம்பி எடுக்கலாம். விராட் கோலி ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நல்லா விளையாடுவாரு, செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாட மாட்டாரு.
கிருணால் பாண்டியா, ஃபில் சால்ட், அப்புறம் புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட் இவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க. ரஷிக் சலாம் வந்து 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுறாரு. சுயான் சர்மா, எஸ் டயால், லியான் லிவின்சன், அப்புறம் வந்து ஸ்வஸ்டிக் சிக்காரா செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆர்சிபி நாளைக்கு வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஆர்சிபி ஜெயிக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஜெயிக்காது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு இங்க வரலாம். லுங்கிகிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நல்லா விளையாடுவாரு, செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாட மாட்டாரு. நுவான் துசாரா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. ரொமாரியோ செபர்ட், ஸ்வப்னில் சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. ஜித்தேஷ் சர்மா, ஜேக்கப் பெத்தல் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. ஸோ அடுத்ததா நம்ம வந்து இப்போ இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு. இதை விட தெளிவா வந்து எனக்கு எப்படி புரிதல் உங்களுக்கு சொல்றது எனக்கு புரியல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க, சரி வீடியோ ரொம்ப லென்த்தா போகுதுன்னு சொல்றீங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கரெக்டா எடுத்து கொடுங்கன்னு சொல்றீங்க. இது எல்லாமே நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்குமே வந்து நான் பர்சனலா வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களுக்காக டைம் எடுத்து பண்றேன்னா, ஒரு சனி ஞாயிறு வரும்பொழுதுதான் என்னாலுமே முழுசா இதுல இருந்து இறங்கி உங்களுக்காக மாத்த முடியும். நடுவில் வீக் டேஸ்ல என்னால மாத்த முடியாது. ஸோ இப்போ சாட்டர்டே சண்டே உங்களுக்காக உழைச்சி இதை நான் மாத்திருக்கேன். ஓகேவா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நம்ம வின்னர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். ஓகேவா? இதெல்லாமே வேற மெத்தடு, வின்னர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வேற மெத்தட். இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் அவே டீமுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஜெயிக்கிறதுக்கு. அப்படிங்கிறப்போ ஆர்சிபி நாளைக்கு செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இது வந்து அன்ஷூர் ப்ரெடிக்ஷன் தான். ஏன்னா ஜாதகத்துல வந்து நான் தீர்க்கமா எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா காட்டல பிளானட்ஸ். பட் இருந்தாலும் நுணுக்கமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ஆர்சிபி நாளைக்கு செகண்ட் பேட்டிங் எடுக்குது அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்குதுன்னா கொஞ்சம் யோசிக்கணும். அதுவுமே வந்து டெலிகிராம் சேனல்ல போடுறேன். சப்போஸ் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா நான் என்னங்கிறத டெலிகிராம் சேனல்ல போடுறேன். ஏன்னா நம்ம நேத்து வந்து எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதுல வீடியோல. ஆனா டெலிகிராம் சேனல்ல மாத்திட்டேன். ஏன்னா நம்ம வந்து அப்ப ஜாதகத்தை டீப்பா அனலைஸ் பண்ணோம். வேற வேற மெத்தட்ல எடுக்கும் பொழுது நாளைக்கு ஜிடி வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறது ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு புரிதல்ல வந்தது. அதே மாதிரி நான் போட்டேன், அதே மாதிரி நடந்தது. ஸோ நீங்க என்ன டெலிகிராம் சேனலை நம்பலாம். அதனால நீங்க டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டாஸ் போட்டதுக்கு அப்புறம் பிளேயர்ஸா இருந்தாலும் மாத்துறேன், வின்னர்ஸா இருந்தாலும் மாத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நான் வந்து கண்டிப்பா டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ண மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வேற ஏதாவது டவுட்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கருத்து தெரிவிங்க. இவ்வளவு உழைப்பு போறேன் கமெண்ட் செக்ஷன்ல குட், நைஸ், சூப்பர் அந்த மாதிரி ஏதோ ஒரு பாசிட்டிவ் வச்சா போட்டு விடுங்க. ஓகேவா? இல்ல ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கனாலும் கருத்து தெரிவிங்க. என்னோட பேசணும் அப்படின்னா நீங்க டெலிகிராம் சாரி என்னோட பேசணும்னா நீங்க வாட்ஸ்அப் கூட வரலாம். இதுதான் என் நம்பரு. ஓகேவா? நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.